अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। சுக்காச்சாரியர் சொன்னதான நித்தியார்த்தம் விஷயம் ஒன்னா இருந்தாலும் அத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான வழிகள் வெவ்வேறையாக இந்த நித்தியார்த்தத்தை அதுக்கு காரணங்களை சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நமக்கு எடுத்து சொல்லிடும். இந்த மித்யாத்வம் உலகம் மித்யான்னு சொல்றதுக்கு காரணங்களை சொல்லும் பொழுது சித்துகாச்சாரியர் அவர் பிரத்யக்தத்துவ பிரதீபிதான ஒரு புத்தகத்தை எழுதினார். அதுல ஒரு அனுமானத்தை சொல்லி வச்சிருக்க. அந்த அனுமானம் வழியாகவும் நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு அயம்பட்டா ஏதத்தந்து நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி அம்சித்வாத் இதராம் சிவத் அப்படின்னு சொன்ன. இப்ப விமதம் நித்யா திருஷ்டத்வா ஜடத்வா பரிச்சனத் அப்படி எல்லாம் அவர் சொல்லல. அவர் தனியா ஒரு அனுமானம் வச்சிருக்கார். விஜேத இவகுண ஆதிசு அப்படின்னு வச்சு அவர் ஒரு தனித்தனியா அனுமானங்களை வச்சு டோட்டலா உலகத்துக்கு இதே மாதிரியே அனுமானத்தை நீங்க பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு என்ன இப்ப நம்ம என்ன சொல்றோம், உலகம் முழுக்க பொய் அப்படிங்கிறது விமதம் நித்யா திருஷ்யத்வா அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன பண்ணிருக்க, ஒரு ஸ்பெஷல் கேஸை எடுத்துட்டு அதுக்கு நித்தியாத்வத்தை சொல்லி அதனால ஜெனரலைஸ் பண்ணிட்டார். அயம்பட்டா இந்த வேஷ்டி ஏதத்தந்து நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி, இந்த தந்துவில் இல்லை, இந்த நூலில் இல்லை, வேஷ்டி நூல்ல இல்லை. இத போய் இதை வச்சிருந்து உலகமே இல்லைங்கிறார். அப்புறம் இந்த வேஷ்டி நீங்க எந்த வேஷ்டி கட்டின்னு இருக்கீங்களோ இந்த வேஷ்டியானது சில நூல்களால செய்யப்பட்டது, அந்த நூல்ல வேஷ்டி இல்லைங்கிறார். அயம்பட்டகா பட்டகா வேஷ்டியானது ஏதத்தந்து நிஷ்ட, அது எந்த நூல்கள்ல இருக்கோ காணப்படுகிறதோ அந்த நூல்களில் அது இல்லை. ஏதத்தந்து நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரத்யோகி ஏண்டனர் அம்சித்வாத், இருவர அவயவியா இருக்கோ இல்லையோ, வேஷ்டி அவயவி, அவயவங்கள் நூல்கள், நூல்கள் எனக்கூடியதான அவயவங்களினால் ஒரு வேஷ்டியானது செய்யப்பட்டது. எப்பொழுதுமே அவயவி அவயவத்துல இருக்காது. எப்படின்னா பட்டாந்தரவது சீதராம் சிவது அப்படின்ற என்ன இந்த நூல்ல இந்த நூல்கள்ல இந்த வேஷ்டி இல்லை. ஏண்டனர் இந்த வேஷ்டி இந்த நூல்ல இருக்கும், இல்ல அந்த வேஷ்டி இந்த நூல்ல இருக்கும். அந்த வேஷ்டி எப்படி இந்த நூல்ல இல்லையோ இந்த வேஷ்டி மட்டும் சார் இந்த நூல்ல இருக்கணும். கேட்டா நமக்கு என்ன தோணும், அவருக்கு பைத்தியம் பிடிக்க நம்மளுக்கும் பைத்தியம் பிடிக்க வைக்கிறான்னு சொல்லிட்டாரு. அவர் கேட்கிற இந்த வேஷ்டி எந்த நூல்ல இந்த வேஷ்டி செய்யப்பட்டிருக்கோ அந்த நூல்ல இந்த வேஷ்டி இல்லை. வேண்டாம் அந்த வேஷ்டி இல்லையோன்னா அதே மாதிரி இந்த வேஷ்டி இல்லை. இத ப்ரூவ் பண்ணி என்னடா எப்படி இந்த நூல்ல இந்த வேஷ்டி இல்லையோ இதே மாதிரி எந்த வேஷ்டியும் இந்த நூல்ல இல்லை, அதே மாதிரி எந்த பொருளும் அதனுடைய காரணத்துல இல்லை, அப்ப எந்த பொருளும் இல்லை அப்படின்னு பேச. விஜேத இவ குண ஆதிசு அப்படின்னு குணமும் திரவியத்துல இல்லை அப்படின்னு ஒரு பாட்டுக்கு ஆரம்பிச்சுட்டா. கலைஞர் என்ன அதுவும் சாதிச்சிருக்கு மித்யாத்வத்தை. ஏன்னா அது போல உங்களால ஒண்ணும் சொல்ல முடியல. இது நம்ம பார்த்துக்க வேண்டியது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இன்னும் 2-3 கிளாஸுக்கு நூல்ல வேஷ்டி இல்லைங்கிறதான். எந்த நூல்ல எந்த வேஷ்டியும் இல்லை, எந்த நூல்ல எந்த வேஷ்டி காணப்படுகிறதோ அந்த நூல்லயும் அந்த வேஷ்டி இல்லை. அதான் இப்ப சொல்ல போறோம். ஏன் அப்படி சொன்னாதான் வேஷ்டிங்கிறது பொய்யானதா ஆக்கிவிடும். பொய்ன்னு சொன்னா அம்மா சொல்லுங்க, நூறும் புடவையில இல்லை.
நூல்ல குழந்தை இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். ரொம்ப சொல்றதை தவிர ஆகவத்தில் சொல்லிருக்க கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தர் தான். ஸ்ரீயத்து எல்லாமே ஸ்ரீகிருதம் போங்கன்ட்டு புருஷத்து பகவான் ஸ்வயம். ஆகிய இது ஸ்ரீ புருஷால்ட்ட நம்ம நீங்களும் வெள்ளை வெட்டி கட்ட ஆரம்பிச்சல, எங்களுக்கெல்லாம் வெட்டி விலை ஜாஸ்தி ஆயிடும். இந்த கலர் ஆறுனா கலர் கலரா கட்டுங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லல, எங்களுக்கு சாதாரண வெட்டியாவது கொடுக்க போறோம். நூல்ல வேஷ்டி இருக்கு நம்ம நம்புறோம், அப்படித்தானே வச்சுட்டு இருக்கோம். ஆனா அது அங்கே இல்லை அப்படின்றான். இப்ப ஏன் சார் இல்லை, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்க்கணும். நம்ம சித்தாந்தத்தினுடைய ரகசியம் என்னன்னு பாருங்க. மண்ணில இருந்து குடம் வருது, ஒத்துக்கிறேன். மண்ணில இருந்து குடம் வந்தது. அந்த குடத்துல என்ன இருக்கு? குடத்துக்குள்ள ஜலத்தை வச்சிருக்கேன்னு கேட்கக்கூடாது. குடம்னு எது தாங்க சொல்றீங்களோ அந்த குடத்துல மண்ணை தவிர ஏதாவது இருக்கும்? ஒண்ணும் கிடையாது. வெறும் மண்ணுதான் ஒரு ஆகாரத்தோட கூடியிருக்கு. அதை நீங்க குடம்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த மண்ணுல குடத்துல மண்ணுங்கிற அம்சத்தை ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டேன்னா இந்த மட் பார்ட்டிகல் இல்ல எர்த்தன் ஆட்டம் ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டேன்னா அங்க என்ன இருக்கும்? அதே போல ஒரு கைக்கூட்டை இருக்கு, ஒவ்வொரு நூலா எடுத்துட்டே இருக்கான். கடைசியில இந்த கர்ச்சீஃப் எங்க இருக்க? இல்லவே இல்லை. நீங்க கர்ச்சீஃப்னு எதை சொல்றீங்களோ அந்த கர்ச்சீஃபானது வெறுமன நூலை மட்டும் பிடிக்கிட்டேன்னா அங்க கர்ச்சீஃபே கிடையாது. நூலோடு சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன இருந்தது? நூலு தான் இருந்தது. நூலை கர்ச்சீஃப்னு பேரை வச்சேன். வாசாரம்பணம், வாக்கால கர்ச்சீஃப்னு ஆரம்பிச்சேன். விகாரா ஏன் ஒரு பேர் வந்ததுனால, நாமதேயம் பேரு மட்டும்தான் இருக்கு சார், பொருள் இல்ல. கர்ச்சீஃப்னு பேரு தான் இருந்தது, பொருள் இல்ல. ஏன் பேரை வச்சேன்? விகாரா. அது எதனால வச்சேன்? வாயால வச்சேன். என்னன்னு நூல் நூல் இருக்குது, வேற பேர் வந்ததுமே வேற பேர் வைப்போம். வாகாரம் மனம் விகாரோ நாமதேயம். என்னடா நூலிக்கேவ சத்தியம் கத்து போயிடுது. அபாதாத்மேரத்மித்வம் ஸ்ரீரூபாணி கேவ சத்தியம். இதான் நம்ம உபநிடத்தம். இந்த நம்ம மனசும் நன்னா அனுபவிக்கணும். இந்த அனுபவம் வந்தாதான் கிரந்தம் புரியும். நம்ம பாட்டுக்கு ஏதோ புத்தகம் புரியலையே புத்தகம் புரியலன்னு சொல்லக்கூடாது. இந்த பேசிக் ஐடியா இருந்தா நல்லா புரிஞ்சு போயிடும். இப்ப என்ன சொன்னார்? எந்த நூல்ல வேஷ்டி இருக்கு என்று தாங்கள் கருதுகிறீர்களோ அங்க நூலுத்தான் இருக்கு, வேஷ்டிங்கிறது இல்லை. வேஷ்டிங்கிற பொருளே இல்லை சார். நீங்க தானே நூலுக்கு வேஷ்டின்னு பேரை வச்சிருக்கு. தாம் தானே பெருசா இது இருக்கு சார். எதுனா இந்த கடையில போனீங்கன்னா பெருசா ஒரு 200 மீட்டர் 300 மீட்டருக்கு துணி இருக்கு. ஆனா அது என்ன பண்றாங்க? ஸ்திரீகள் போயிட்ட 80 சென்டிமீட்டர் வலிக்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதை கட்டி அதை கட் பண்ணி தனியா கொடுக்குறான். அதாவது என்ன இந்த ஜாக்கெட் பீஸ் இருக்கிறான். அங்க இருந்து ஜாக்கெட் பீஸ் இல்லையா, அது 100 மீட்டர் இருக்குது. அது அது ஜாக்கெட் பீஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது அப்படியே துணிங்கிறான். அதுல இருந்து எடுத்து கொடுக்குறான். கட் பண்ணின பிறகுதான் ஜாக்கெட் பீஸ்ன்னு பேரான். அப்படித்தானே லோகத்துல விவகாரம் இருக்க. வெறும் வேஷ்டி இருக்கு, நீளமா இருக்கு, அது வேஷ்டின்னு இல்லை. அதை நீங்க வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வேண்டிய சைஸை கட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன, இது 10 இது 6 அப்படிங்கிறான். 10 ஆனும் ஒன்னதான் பண்ணினான். கட் பண்ணது மேல் அங்க வஸ்திரம்ங்கிறான். அதெல்லாம் பேரு தான் நம்ம வைக்கிறது. கடைசியில் இருக்கிறதுன்னா வெறும் நூலு தான். அதான் சொல்ற, நூலு தான் இருக்கு, வேஷ்டி இல்லை. அப்ப நூலுன்னா பஞ்சுத்தான் இருக்கு, நூல் இல்ல. பஞ்சுன்னா பூமித்தான் இருக்கு, பஞ்சு இல்ல. பூமின்னா ஜலம்தான் இருக்கு, பூமி இல்ல. இப்படி போயிட்டே இருந்தேன்னா சத்ரூபா சத்நிஷ்டா சத்பராயணா சத்ரூபா, அவ்வளவுதான். சத்து தான் நீங்க இருக்கு, அதான் பிரம்மம். இது எல்லாம் வெளியில காணப்படுறதை தவிர இருக்கிறது ஒரே பிரம்மம் தான். அதை சொல்றதுக்காக தான் இந்த அனுமானத்தை அயம்பட்டா ஏகத்தந்திர அத்தியந்தாபாவ பிரதியோகி. இப்ப பட்டா தன் பட்டன்னு என்ன அர்த்தம்? பத்திரம் இருக்கு. பட்டம் இல்லைன்னு என்ன சொல்லணும்? பட்டாபாவ. பட்டாபாவத்துக்கு பிரதியோகி என்ன ஆகும்? பட்டம். ஸோ பட்டாபாவத்துக்கு பிரதியோகி பட்டம். பட்டம் இருக்குன்னு சொன்னா பட்டகான்னு சொல்லணும். பட்டம் இல்லைன்னா அபாவ பிரதியோகின்னு சொல்லணும். பட்டகான்னு சொன்னா பட்டம் இருக்குன்னு அர்த்தம்.
படம் இல்லைன்னா பட்டாபாவ பிரதியோகின்னு சொல்லணும், அபாவ பிரதியோகின்னு சொல்லணும். ஏதத்தந்து நிஷ்ட அபாவ பிரதியோகி, அத்தியந்தாபாவ பிரதியோகின்னு என்ன அர்த்தம்? நூலில் வேஷ்டி இல்லை. அஸ்மின் தந்த உபட்டோ நாஸ்தி சொன்னா நம்ம 2 பேருக்கும் புரியும். அப்படி சொன்னா என்ன சார் பேருக்கு? உங்களுக்கு புரியாம கொஞ்சம் சொன்னா தானே லபாஷம் இருக்கு. என்னன்னா அஸ்மின் தந்த உபட்டோ நாஸ்தின்னு சொல்றது பிராச்சீன வேதாந்தம். பழைய கிரந்தங்கள்னா பார்த்தேன்னா இப்படித்தான் சொல்லுவா. ஆனா இப்ப என்ன நவீன நியாயம் வந்த பிறகு அத்தியந்தா பாவ பிரத்யோகி அப்படின்னா இந்த நூலில் இல்லாதா ஒரு பொருளாக இருக்கு அப்படின்னா, பொருளில் இல்லாதான இந்த நூலில் இல்லாதான பொருள் அப்படின்னா அத்தியந்தா பாவ பிரத்யோகி எது பட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? நூல்ல வேஷ்டி இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதை சொல்றது எப்படி? ஏற்றத்தந்த நிஷ்ட அத்தியந்த அபாவ பிரத்யோகி அம்சித்வாத், இதனுடைய ஒரு அவயவியா இருக்கிறதுனால், இதனுடைய செயலால் இருக்க, இதனுடைய ஒரு காரியமா இருப்பதனால் அம்சித்வாத் சீதராம் சிவது. இது வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? இதுக்கு மேல பாருங்க, தந்து பதம் உபாதான பதம் அயம் பட்டா ஏதன் தந்து நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரத்யோகி அயம் பட்டா இந்த வேஷ்டி ஏத தந்து நிஷ்ட இந்த நூலில் இருக்கக்கூடியதான நூலில் இந்த பட்டமானது இல்லை, நூலில் இருக்கக்கூடியதான அபாவத்தை கொண்டு இருக்கிறது அப்படின்னு. அப்படின்னு நூலில் வேஷ்டி இல்லை. இந்த நூலு வேஷ்டி என்ன சார் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம்? ஒரு 2 சேர்க்கிற இங்க நூல்னு சொன்னா உபாதானம்னு அர்த்தம். இங்க நூலுங்கிற பதமானது உபாதான பதம். இது இப்படி உங்களுக்கு யார் அர்த்தம் சொன்னார்? சித்துராச்சாரியர் கேட்டுக்கோங்க. ஏன்டா இந்த மனசுல வச்சிருந்து அவர் எழுதினார். நூலுங்கிற பதத்துக்கு அவர் என்ன நினைச்சுட்டு இருக்காரு? அவர் மனசுல உபாதான காரணம். உபாதான காரணத்தில் இல்லாததானது இப்போ அதனுடைய காரியம் இல்லை. அதான் அவருக்கு தந்து பதம் உபாதான பரம் ஏதேனா. தந்து பதத்துக்கு உபாதானம் எனக்கூடியதான அர்த்தம் சொன்னதனால் உபாதான நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வ லட்சண நித்யாத்வ சித்தி. நித்யாத்வம்னா என்னது? தான் உபாதானத்தில் உபாதான காரணத்தில் தான் இல்லாமல் இருத்தல். இதுதான் நித்யாத்வத்துக்கு லட்சணம். உபாதான காரணத்தில் தான் இல்லாமல் இருத்தல். உபாதான காரணம் மெட்டீரியல் காரணம். அந்த மெட்டீரியல் காசுல அந்த காரியமானது இல்லை. காரணத்தில் காரியம் இல்லைன்னா என்ன சார் இருக்கு? காரணத்துல காரணத்துவம்னு ஒரு தர்மம் இருக்கு, காரியம்னு ஒரு தர்மம். காரணத்துல காரியம் இல்லைன்னு அப்ப என்ன இருக்கு? காரணம் தான் இருக்கு. காரியம் ஆப்படும் காரியம், நான் பார்க்கும் காரியம் அங்கு இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு ஆப்படும் காரியம் அங்கு இல்லை என்று சொன்னேனால் எது எங்கே காணப்படுகிறதோ அது அங்க இல்லாத போனால் அதுதானே வித்தியாசம். கிளிஞ்சல்ல வெள்ளி காணப்படுகிறது, கிளிஞ்சல் இல்லை. காயத்தில் பாம்பு காணப்படுகிறது, பாம்பு இல்லை. அதே போல உபாதானத்தில் காரியம் அகப்படுகிறது, நூலில் வேஷ்டி அகப்படுகிறது, மண்ணில் குடம் காணப்படுகிறது. கடைசியில் என்னடா அவைகள் இல்லை. அப்ப என்னத்தான்? அகப்படும் இடங்கள் இல்லை என்றால் அது சோபாதான நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகிஸ்வரூப லட்சண நித்யாத்வ சித்தி. இதுவரைக்கும் ஆரம்பம் இன்ட்ரோடக்ஷன். இது சொன்னதுமே இத சகிக்கல சார். ஏன் சகிக்க மாட்டேங்கிறான்? கொஞ்சம் யோசனை பண்ணி. அவனுக்கு அத்வைத்தி மேல விரோதம் இல்லை, அவனுக்கு எதுல விரோதம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பக்தின்னு ஒரு அம்சத்தை ரொம்ப ஜாஸ்தியா பிடிச்சிட்டான், அதிகமாக போயிடுச்சு. உலகம் எல்லாம் பரமாத்மா பெருமாள் பண்ணினார். அவர் பண்ணினதான உலகத்தை இல்லைன்னு இவன் சொல்றதுக்கு இவனுக்கு என்ன அதிகாரம்? பரமாத்மா உலகத்தை பண்ணினார், நான் பண்ணினது தப்புன்னு சொல்லுங்க சார், ஒத்துக்க தயாரா? ஏன்னா அனீசையா தோட்டதே முக்கியமான இவர் பரமாத்மா பண்ணினதான உலகத்தை பொய்ன்னு சொன்னா அவர் போக வராங்க, அழிச்சு போயிட மாட்டானோ? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. உலகத்தை படைத்த பரம்பொருளை அவர் படைத்ததான உலகமானது பொய் என்று சொன்னால் எவ்வளவு தப்பான காரியம். ஏன் அவனுக்கு பொய் செய்யறது? நீ இப்படி பேசுறான்.
அவன் உலகம் பொய்னு சொன்னா அவனுக்கு கேன்சர் கோப்பம் வருதுன்னு பரமாத்மா உலகத்தை பண்ணினார்னு சொல்லிடுவோம் இல்லையோ. அப்ப பரம்பொருள் பண்ணினதும் உபயோகம் இல்லாத பொருளை ஏன் வருதுங்கிறது நல்ல யோஜனை பண்ணி அவனும் வேதத்தை வார்த்தை வந்தான் சார். அவனும் நம்ம மாதிரி பகவானும் நம்புறவன் தான் சார். ஆனா சிலது சொன்னா அவனால புரிஞ்சுக்க முடியல. நாம் என்ன சொல்றோம், அவரே வாயை விட்டு சொல்லியிருக்காருயா, மாயா சேதாமயா சுரஷ்டா ஜென்மாம் பத்தியசி நாரதா, இதெல்லாம் நான் மேஜிக் மாதிரி பண்ணியிருக்கேன்டாப்பா உனக்கு அப்படின்னு அவரே வாயை விட்டு சொல்லியிருக்கார். நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீடா பாரு. அவர் சொல்லலாம் சார், என் நிலவுக்கு அவர் ரொம்ப பெரியவர், அவர் பண்ணினது உண்மையாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறார். என்னத்தை சொல்றது? அப்படியே அவர் பாகம் மேல அவ்வளவு பக்தி இருக்கு. நாமும் பக்தி தான். பக்தின்னு சொல்ற இடத்துல அவனுக்கு மேல பக்தி நாமும் காட்டுவோம். நம்மும் பக்தாள் தான். ஆனா என்னென்ன உண்மைன்னு வரும் பொழுது அதான் நிச்சயம். இப்ப எதாச்சு கோபாலன் அத்தியந்தா பாவ பிரதியோகித்தோங்கிற நிச்சாட்டம் வந்த இந்த நிச்சாட்டம் வந்த பிறகு அதுக்கு மேல அவன் இதுக்கு மேல மிஸ்டேக் இருக்குன்னு காரியம் பாருங்க. காரியத்தை காரண அபேதேன ததனாஸ்திரிதத்வா சித்த சாதனம். இந்த ரெண்டு பொருளை வச்சிருந்துக்களின் மேல நூலுங்கிறது வேஷ்டிங்கிறதும் அப்படி இருக்கட்டும். நூலுங்கிறது காரணம், வேஷ்டிங்கிறது காரியம். இது மேல இப்படிதான் சொல்லுவேன். காரணமும் காரியமும் ஒன்னா வெவ்வேறைய காரிய காரணங்கள் அபேதமா இல்ல பேதமா? அபேதம்னு சொன்னாலும் ப்ராப்ளம் வருது, வேதம்னு சொன்னாலும் ப்ராப்ளம். ஏன் காரியத்தை காரண அபேதேனா, காரியமானது காரணத்தோட ஒன்னா இருக்கு. அப்ப என்னாச்சு? ததனாஸ்திரிதத்வா, காரியம் காரணத்தை பிடித்து கொண்டில்லை. காரியம் அபேதமாச்சு, அது என்ன ஐடென்டிக்கல் ஒன்னா போயிடுதுன்னா இதை பிடிச்சது அது இல்லை. அப்ப என்னாச்சுங்க? அப்ப காரணத்தை பிடிச்சிருந்து காரியம் இல்லை. அப்ப சித்தத்தார் நான் சொல்லத்தானே நீங்க சொல்ற, காரணத்தை பிடிச்சிருந்து இல்லை, வேற எதையாவது பிடிச்சிருக்கு. நூல் வேஷ்டியை பிடிச்சிருந்து இல்லை, வேற எங்க இருக்க ஏதோ பிடிச்சிருக்கு. அனாஸ்திரிதத்வேன அந்யாஸ்திரிதத்வேனவா உபபாத்திய அர்த்தாந்தரம். இந்த வேஷ்டி நூல்ல இல்லைன்னு இப்ப எங்க இருக்குன்னு, வேஷ்டி பூமியில இருக்குன்னு இப்ப என்ன நிச்சாக்கம் வந்துட்டா, வேஷ்டி நூல்ல இல்லைன்னு அவ்வளவுதானே. எங்க இருக்குன்னு மேஜையில வச்சிருக்கேன், தெரியப்படுது. ஹேங்கர்ல கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கு. வேஷ்டி எதுதான் பிடிச்சிட்டு இருக்கு, ஹேங்கர் பிடிச்சிட்டு இருக்கு. அதனால வேஷ்டி நிச்சயம் ஆயிடுமோ? நீங்க என்ன ஆரம்பிச்சு நிச்சயத்தும் சொல்லணும்னு ஆரம்பிச்சு என்ன சார் வந்து முடிஞ்சது? அந்யாசிரிதம்னு வந்துச்சு. அதனால விவகாரம் ஒன்றும் சரியா இல்லை சார். நீங்க சொன்ன அனுமானத்தினால நீங்க என்ன நினைக்கிறாலோ அது ப்ரூவ் ஆகல. இது வாக்கியம். அதுக்கு சித்தாந்தி சொல்ற, அப்ப அத்வைத்தினுடைய பரம சித்தாந்தம் எது இருக்கோ அதை பேசாத. அதை பேசுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா காரணம் ஒண்ணுதான் இருக்கு, காரியமே இல்லைன்னு நான் தான் பேசலாம். துவைத்தத்தை வச்சு நீங்க பேசக்கூடாது. காரியம் காரணம் எப்ப நான் ரெண்டு பேசினேனோ அப்ப ஐடென்டிட்டி இல்லை. பார்க்கணும் உலகத்துல ஏஇஸ் ஐடென்டிக்கல் டு பின்னு கணக்குல போடுறோம் பார்த்தீங்களா, எல்லாம் தப்பு. ஐடென்டிக்கல்னு சொன்னா ஏஇஸ் ஐடென்டிக்கல் டு ஏன்னு தான் சொல்லணும். ஏஇஸ் ஐடென்டிக்கல் டு பின்னு எப்படி சொல்லுவேன்? ஒண்ணு ஏன்னு ஒண்ணு பின்னு ஒண்ணு வச்சிருந்தா ஐடென்டிக்கல் எப்படி சொல்லுவேன்? காய்கறி கடைக்கு போற ஒரு திராசுல 1 கிலோ வச்சிருக்கா, இன்னொரு திராசுல என்ன பண்ணிருக்கேன், ஒரு 40 வெண்டைக்காய் போட்டிருக்கேன். இது ரெண்டும் என்ன ஐடென்டிக்கலா? ஈக்குவல். ஈக்குவல் இனால் ரெஸ்பெக்ட் இல்ல, வெயிட்ங்கிற ரெஸ்பெக்ட்ல மட்டும்தான் ஈக்குவல். இது ஒண்ணும் இல்ல. ஸோ ஈக்குவாலிட்டி வேற, சிமிலாரிட்டி வேற, ஐடென்டிட்டி வேற. இது அது மாதிரி இருக்கு. அது என்ன அர்த்தம்? சிமிலாரிட்டி. இதுவும் அதுவும் ஒன்னாக இருக்கு, ஈக்குவாலிட்டி. இருக்கிறது ஒரே பொருள், ஐடென்டிட்டி. ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லக்கூடாது. கதை சொல்றது ஏ ஈக்குவல் டு ஐடென்டிக்கல் ஏதான் வரும். நியாயம் அப்படிதான் சொல்லணும். பிரம்மத்துக்கு சமானம் வேற, பிரம்மன் தான் வேற, இன்னொன்னும் கிடையாது. பிரதி மாசி இந்த அபிப்பிராயங்கள் என்ன உணவோட கவனிச்சு பார்த்ததான் தெரியும். பிரம்மத்துக்கு ஈக்குவலண்டா ஒரு யார் சமானமும் சொல்ல முடியாது, ஈக்குவலும் சொல்ல முடியாது, சிமிலரும் சொல்ல முடியாது அவருக்கு. ஆனா எப்பொழுது நான் காரியம் காரணம் என்ற ரெண்டு பேசினேனோ அப்ப அந்த ரெண்டுக்கும் ஐடென்டிட்டி சொல்லப்படாது, அத்தியந்தா பேதம் சொல்லப்படாது, ஈசன் பேதமும் இருக்கணும் சார். அப்ப ஈசன் பேதம் இருக்கணும். காரிய அபேதே காரிய காரண பாவம் வியாஹத்யா
கதஞ்சிதபி பேதத்தை ஆவசியகத்வா. அதனால காரிய காரணங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு பேதம் இருக்கத்தான் இருக்குன்னு எடுத்துக்கணும். வேஷ்டின்னா வேறு, நூலுன்னா இருக்கு. அது நூல்ல வேஷ்டி இல்லை. இப்ப நூல்ல என்ன இருக்கு? நூலு தான் இருக்கு. நூல்ல நூல் இருக்கான்னு சொல்லக்கூடாது, நூலு தான் இருக்குன்றோம். நூல்ல நூல் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நூல்ல வேஷ்டி இல்லை. வேஷ்டிங்கிறத ஆகப்படும் பொருளை தவிர உண்மையான பொருள் இல்லை. ஆனா நூல்ல வேஷ்டி பிடிக்கணும், நூலை வேஷ்டி பிடிச்சுட்டு இருக்காங்க. அது இருந்தா தானே சார் இதை பிடிச்சிக்கிறதுக்கு, அதுவே இல்லையே. ஆனா காணப்படுகிறது என்ன, வேற இதனாலேயே காணப்படுறது. நூலே வேஷ்டின்னு சொல்லலை நாங்க. ஞாபகம், தங்கமே வளைன்னு நாங்க சொல்லலை, ஆனா தங்க வலை. என்ன சார் சொல்ல போறே? தங்கமே வலை என்று நான் சொல்லலை, தங்கம் வேற வலை வேறன்னு சொல்லலை. அப்ப என்ன சொல்றேன், இது தங்க வலைன்னு சொன்னேன். எனக்கு தெரியுமே நீருன்னு சொல்றது. தங்க வலை நானும் தானே சொல்லிட்டு இருக்கேன். ஐயா, நீ தங்க வலைன்னு சொல்லும் பொழுது தங்கமும் வலையும் ஒண்ணுன்னு சொல்றேன், அது சொல்லப்படாது. ஏன் தங்கமும் வலையும் ஒன்னா இருக்குமே, ஏன்னால் தங்கத்தை கையில போட்டுக்கிற போல காதலையும் போட்டுக்கணும். இப்ப வலையும் காதல போட்டுக்கிற போது அது வேற. காலை எது வச்சுக்கணும்னு சொல்லுங்களேன், விவகாரம் என்ன, அது வேற. ஆனா தங்க வலைன்னு சொல்றவாளுக்கு தங்கத்தினுடைய ஒரு மாறுதல் வலை அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் தான் தங்க வலைன்னு சொல்லுவேன். வலையில தங்கத்தை தவிர வேற இல்லைங்கிற அபிப்பிராயத்தினால்தான் தங்க வலைன்னு சொல்லுவான். ஆனால் தங்கம் என்கிறதும் வலை என்கிறதும் டூ டிஃபரெண்ட் கான்செப்ட். அதை புரிஞ்சுட்டுதான் அது இது பேசுறோம். எப்போதுமே காரிய காரணம் என்று ரெண்டு பொருள் நான் சொன்னேன்னா வித்தியாசம் உண்டு. பிரம்மமும் உலகமும் நான் சொன்னேன்னா வித்தியாசம். ஆனால் உலகம் இல்லாத நிலையில இருக்கிறதுன்னா பிரம்மம் ஒண்ணுதான். அதான் பாரு. அபேதே காரிய காரண பாவவியாஹத்ய கதஞ்சிதபி பேதஸ்ய ஆவசியகத்வா நச்ச ததனன்யத்துவம் ஆரம்பணசப்தாதித்யா இத்யதிகரண விரோத. இப்படி நீங்க சொன்னீங்கன்னா இந்த சூத்திரக்காரர் ததனன்யத்துவம் ஆரம்பணசப்தாதித்யான்னு சொன்னார். ததனன்யத்துவம், தஸ்மாத் அனன்யத்துவம், தஸ்மாத் காரணாத் அனன்யத்துவம், காரணாத் அனன்யத்துவம் காரியஸ்ய. அனன்யத்துவம்னு என்னது? அந்யத்துவ அபாவா. அந்யத்துவ அபாவான்னு என்ன அர்த்தம்? பேதாபாவா. பேதாபாவனா அபேதம் தானே. பேதம் இல்லைன்னு நவயம் அபேதம் புரோமஹா கிந்து பேதம் யாத்தேசாமஹா. நான் அபேதம் என்று சொல்லலை, ஆனா இதுக்கும் அதுக்கும் பேதம் இல்லைன்னு தான் சொல்லுகிறேன். 10 ரூபாய் நோட்டு கிட்ட இருக்கு, 10 ரூபாய் நோட்டு இருக்கு, ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்கு உங்ககிட்ட. இந்த ரெண்டும் ஒன்னா வெவ்வேறையா? உங்க ஒரு 100 ரூபாய் நோட்ல என்ன வாங்க முடியுமோ அது என்னாலையும் 10 ரூபாய் நோட்ல வாங்க முடியும். ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா 1000 ரூபாய்க்கு எடுத்துன்னு போறதா இருந்தால் 10 ரூபாய் நோட்டா எடுத்துட்டு பெரிய கட்டாகும், 4 பேருக்கு தெரியும். நீங்க 10 ரூபாய் 100 ரூபாய் நோட்டா பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. என்னாச்சு, 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் நோட்டு பெற்றா, 10 ரூபாய் நோட்டு பெற்றா, சில்லறை வேணும்னு நீங்க இப்படி பேசுவேன். அதை பத்தி சொல்லல, விவகாரம் முழுக்க. என்னடா ஆச்சுன்னா இந்த ரெண்டும் ஈக்குவல், ஆனா சமயத்துல ஐடென்டிக்கல் இல்ல. அதே போலயே நான் சொல்ற விவகாரமும் காரணத்துக்கும் காரியத்துக்கும் ஈசல் பேதம் இருக்கு. காரியம் காரணத்தை விட வேறானதில்லை. அதான் ததன்யத்துவம் ஆரம்பணசப்தாதித்யா இத்யதிகரண விரோதா உபாதானம் வியதிரேகேன உபாதேயம் நாஸ்தி இத்யத்யைவ ததர்த்தத்வா. மூல காரணத்தை தவிர மேல இருக்கிற காரியம் ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். காரணமான நூலை தவிர காரியமான வேஷ்டி இல்லைங்கிறது தானியத்துவாதிகரணத்துக்கு அர்த்தம். மண்ணை தவிர குடம் இல்லைங்கிறது தானியத்துவாதிகரணத்துக்கு அர்த்தம். பாலை தவிர தயிர் இல்லைங்கிறது அதுக்கு அர்த்தம். தானியத்துவாதிகரணத்துக்கு என்ன அர்த்தம்? உபாத மூல பொருள் ஒண்ணுத்தான் இருக்கு, அதுக்கு மேல காணப்படும் பொருள்கள் எல்லாம் பொய். இதுதான் தானியத்துவாதிகரணத்துக்கு அர்த்தம். இப்ப நமக்கு இந்த கிரந்தம் வாசிக்கிறதுனா என்ன தெரியுது? மூல கிரந்தங்களுக்கெல்லாம் எப்படி நாம் அர்த்தம் புரிந்து கொள்ளணும். வேதத்துல ததன்யத்துவம் ஆரம்பணசப்தாதித்யா. ஆரம்பணசப்தம் என்னது? யதா சௌமியேன மிருத்மண்டேன சர்வம் மண்மயம் விஜ்ஞாதம் ஸ்யாத் வாதாரம்பணம் விகாரோ நாமதேயம். இந்த வாதாரம்பணம் விகாரோ நாமதேயம் அதான் ஆரம்பணசப்தம். அந்த ஆரம்பணசப்தத்துக்கு என்ன அர்த்தம்? மண்ணை தவிர குடம் இல்லை, நூலை தவிர வேஷ்டி இல்லை, இரும்பு தவிர அது மேல இருக்கக்கூடியதான பொருள்கள் ஒண்ணும் இல்லை, தங்கத்தை தவிர தங்கத்தை உள்ள செய்தான பொருள்கள் இல்லை, தங்கத்தால் செய்தான பொருள்கள் எல்லாம் தங்கம்தான். சார் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இந்த பொருளைத்தான் அந்த அதிகரணம் சொல்லுது. இப்ப மேல இருக்கிற சூத்திரத்துல இருக்கக்கூடியதான அம்சங்களோ உபனிஷத்துல இருக்கக்கூடியதான அம்சங்களோ நாம் எப்படி புரிந்து கொள்ளணும்? எப்படி புரிந்து கொண்டோமே ஆனால் மேல இன்னொருவர் சொல்லக்கூடியதான கேட்கக்கூடியதான கேள்விகளுக்கு தாங்கள் பதில் அளிக்க முடியும். அவ கேள்விக்கு பதில் அளிக்க முடியறது இல்லை. அந்த கேள்வியினால அந்த கேள்வி நம்மளை எப்படி தாக்காம இருக்க முடியும்? இதுதான் மனனம். அந்த மனநத்துக்கு உபயோகப்படக்கூடியதான கிரந்தம் தான் இந்த. இதை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு ஒருவனே 2 மணி நேரம் சொன்னா ரொம்ப சிரமப்படுவேன். ஆகையால் இந்த இடத்துல நிறுத்தி விடுறோம். அடுத்த வாரம் மேல் பாகத்தை பார்ப்போம்.